மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவக்குமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் ஏரியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமா இன்னில் நாளிலிருந்து புயலா மாற போறது. இப்போ மீட்பு நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு? மீட்பு நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு நடவடிக்கைலாம் என்ன எடுத்திருக்கீங்க? கடந்த ஒரு மாத காலமாக அரசு முழுக்க இந்த செல்போனு பருவமழைகளை புயல்களினால் ஏற்படுகிற மழைகளை எல்லாம் மக்களிருந்து காப்பாற்றுவதற்காக முதல்வர் முழு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் அமைச்சர்கள் திமுகவில் இருக்க பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களெல்லாம் கூட அவரவர்கள் ஊரில் இருப்பதை சிலரை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மிதமாக வருகிற தண்ணியை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய வழிமுறைகள் எல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் முழுக்க தண்ணீர் நிரம்பி வீடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கு. அது நிரந்தர தீர்வு வேணா காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிரந்தரமான தீர்வுகள் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எங்கெங்கே இருப்பாங்க. அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ தண்ணி வருது. இந்த தண்ணியை முழுக்க அப்படியே வாங்கி இந்த ஏரியா அந்த ஏரியா வருது முழுக்க அப்படியே வாங்கி இதை அப்படியே கொண்டு போகிறதுக்கு ஒரு பாண்டியன் மடகுன்னு இருக்குது. அந்த பாண்டியன் மடகு இந்த ஆண்டு 25 கோடி ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன். இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க 25 கோடி ரூபா. ஆக கட் அண்ட் கவர் மேலே வட்டிட்டு எல்லாம் மூடிடுவாங்க. பெரிய தெரியாது. இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. சின்ன அது பிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் 25 கோடி செலவுனா அடுத்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மத்திய அரசு போன முறையே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல, நிவாரண நிதியை கொடுக்கல. இந்த முறையும் நிறைய சேதம் ஆயிருக்கு மழையினால. அது எப்படி அவருக்கு கொடுத்து எதுலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதையும் கொண்டாங்க தான். இப்போ நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற இடங்களோட தண்ணீரெல்லாம் தன்னிச்சையாக பல பேர் அதை கட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எதாவது நடவடிக்கைகள் ஏதாவது தெரியல. என்ன இருந்தால் கலெக்டர் சொல்கிறேன். நடவடிக்கை எடப்பாடி பேசியிருக்காரு. முதல்வர் சினிமா விமர்சகரா மாறிட்டாரு. நெல்லை பாதிச்ச விவசாயிகளை பத்தி அவருக்கு கவலை இல்லைன்னு எடப்பாடி விமர்சிச்சிருக்காருங்க. ஐயா, எதிர்கட்சின்னு அப்பதான் சொல்லுவாங்க. எங்களை வாழ்த்துவாங்க. இப்ப நம்ம வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% ஏரி ஃபில் ஆகி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளில் அரசு முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது என வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் ஏரியை நேரில் பார்வையிட்ட பின் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். அதனை நாம் பார்த்தோம். 24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவக்குமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்.